செலவு இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே, இது இப்படி வருதே அப்படின்னு. ஆனால் பரவாயில்ல, பழைய மாதிரி ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கணுங்கிற எண்ணம் மனசில் வந்துடும். நம்ம ஏதாவது ஒரு புதுச விஷயத்தை விட பழசை ஏற்படுத்திப்போம், நம்ம இனிமேல் பழைய மனுஷனாகவே இருப்போம் அப்படிங்கிற எண்ணம்லாம் கன்னிராசிக்கு உருவாகும். அது என்னங்க புது மனுஷன் பழைய மனுஷன் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சு கூட இன்னொருத்தனுக்கு துரோகம் பண்ண தெரியாது, தெரிஞ்சு கூட ஒரு விஷயத்துலேருந்து ஒதுங்கி இருக்க தெரியாது. இப்போ திடீர்னு இந்த வாரத்தில் நம்ம புதுசாக இருக்கணும், இனிமேல் நம்ம எதுலையும் தலையிடக்கூடாது, ஒதுங்கி இருக்கணும், நம்ம பணத்தை பற்றி பார்க்கணும், வருமானத்தை பற்றி பார்க்கணும், செலவை கட்டுப்படுத்தணும் அப்படிலாம் பிளான் போடுவீங்க. பாதியிலேயே அந்த பிளானை முறியடிச்சிட்டு நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது ராஜா, நம்ம சாதாரணமாகவே இருந்துரும்னு பழைய பிளானுக்குள்ளேயே வந்துடுவீங்க. மனசை கேட்காம எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க. உங்கள் மனசில் கேளுங்க. பழைய பகை இப்போ உங்களுக்கு சில பேர் உங்களுக்கு நண்பர்கள் ஆவாங்க, சில பேரை பற்றி புரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த வாரம் பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. உங்கள் மனம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நல்லது நடக்கும்.